இருதய ஆண்டவர் இயேசுவின் இனிய நல் நாமத்தினாலே இக்காலை வேளையிலே அனைத்து உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருவசனம் சங்கீதம் 62:8. அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். அன்புக்குரியவர்களே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தால் உடனே மனம் இறங்கி அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகம் அலங்கோலமாக, பாரமாக, துக்கமாக, கஷ்டத்தோடு இருந்தால் முகம் காட்டி கொடுத்துவிடும். இதயம் வலித்தால், மீளா கலக்கமடைந்தால் அது கண்களிலிருந்து சிந்தும் கண்ணீர் துளி வைத்து கணக்கிடலாம். உடைந்த நொந்த இருதயத்தோடு ஒரு பெண் வந்தால், இயேசுவின் பாதத்தில் விழுந்தால், விலையேற பெற்ற பரிமள தைலத்தை உடைத்து பாதத்தில் சிரசில் ஊற்றினால், தைலத்தினாலும் கண்ணீரினாலும் ஆண்டவரின் பாதத்தை நனைத்து, தலை மயிரினால் பாதத்தை துடைத்து மன்னிப்பை பெற்றால், மறுவாழ்வை பெற்றால், வாழ்வை புதுப்பித்து இன்று வேத புத்தகத்தில் இடம்பெற்று நமக்கு சாட்சியாய் இருக்கிறாள். யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், இயேசுவை நம்பி ஒருவர் வந்தால் வந்த வண்ணமாக போகவிட மாட்டார். தயவு செய்து மனிதர்களிடம் அழாதிருங்கள். இருதயத்தில் இருக்கும் பாரங்களை மற்றவரிடத்தில் சொல்லாதிருங்கள். மாறாக இயேசுவின் பாதத்தில், அவர் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுங்கள். மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளை ஆண்டவர் துருத்தியில் கணக்கில் வைத்து அதற்கான பலனை நிச்சயம் தருவார். உன் கண்ணீர் துளி வீணாக போகாது. அன்பு நெஞ்சமே, உடைந்த நொந்த உள்ளத்தோடு இருக்கிறாயா? தினமும் கண்ணீரினால் தலையணையை நனைத்து நொறுங்கி போய் இருக்கிறாயா? இயேசுவின் சமூகத்தில் பாதத்தில் விழுந்து இருதயத்தை தண்ணீரை போல ஊற்று. கண்ணீரை சிந்தி ஜெபி. அவரை நோக்கிப்பார். சத்தமிட்டு கதறு. நறுங்குண்ட இருதயத்தை இயேசு ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். மனம் இறங்கி அற்புதம் செய்வார். அவர் பாதத்தில் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் ஆதரிப்பார், தள்ளாட விட மாட்டார். அன்று எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்ட தேவன், கண்ணீரை கண்ட தேவன், இன்று இதயத்தை அவர் பாதத்தில் ஊற்றின அனைவரின் விண்ணப்பத்திற்கு பதில் தந்துவிட்டார். உன் கண்ணீரை கண்டு அழாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று உரைக்கிறார். இயேசுவை நோக்கிப்பார். உனக்காக, நமக்காக, நம் அனைவருக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென்.